ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் வணக்கம். நான் இன்றைக்கி ரெஸ்ட் டே, ஸோ அதனால் எங்கள் காட்டுக்கு போகிறோம். நீங்களும் வாங்க எங்கள் கூட. எங்கள் காட்டுக்கு இதாங்க எங்கள் காடு. நாங்கள் இப்போ கொஞ்சம் கரும்பு போட்டிருக்கோம். பழைய கரும்பை வெட்டிட்டு இப்போ புது கரும்பு அதை அந்த சருகெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை தீய விட்டுட்டு தண்ணி ஊற்றி புது கரும்பு முளைக்காத இடத்துல இப்போ போட்டுட்ருக்கோம். அப்பாவும் அம்மாவும் நான் காட்டில் வேலை செஞ்சிட்ருக்காங்க பார்த்தீங்களா. அப்புறம் ஒரு சைடு காட்டுக்கு தண்ணி பாய்ச்சிட்ருக்கு. நானும் தர்ஷனும் போய் அப்படியே வேலையெல்லாம் எதுவும் செய்யலை, சும்மா அங்கே உட்காந்துட்டு பார்த்துட்ருக்கோம். சரி, நம்ம காட்டை உங்களுக்கும் காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். காட்டை சுற்றி வாழை மரம் வச்சுருக்கோங்க. வீட்டுக்கு வாழைப்பழம் கிடைக்கும் இல்லையா, அதனால் வாழை மரம் வச்சுருக்கோம். எல்லா வெரைட்டி ஆஃப் வாழை மரமும் வச்சுருக்கோம். நாடு, கற்பூரவள்ளி, ஏத்தங்காய், அதுக்கப்புறம் ரஸ்தாளி, இந்த மாதிரி செவ்வாழை, இந்த மாதிரி எல்லா வெரைட்டியும் காட்டை சுற்றி ஒரு 40-50 மரம் வச்சுருக்கோம். பார்க்குறீங்களா, இதுதான் எலுமிச்சம்பழம் மரம். குட்டியாக எங்கள் வீட்டிலையே சீடு போட்டு முளைக்க வச்சோங்க. அதுக்குள்ளே எப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஒரு முல்லைப்பூ செடி வந்து நிற்கிது. குட்டியாக இருந்ததுங்க. இப்போ பார்த்தா நல்லா ஒரு 3 கப்போடு நல்லா இருக்குது. பூக்குன்னு நினைக்கிறேன், பார்க்கலாம் வெயிட் பண்ணி. இதெல்லாம் வாழை மரம் வரிசையாக நிற்கிது. தர்ஷன் பாருங்கள், அதுக்குள்ளே தண்ணியில் போய் ஒரு ஆட்டம் போட்டுட்டு வந்துட்டான். பைப்லேருந்து தண்ணி எடுத்து நாங்கள் காட்டுக்கு பாய்ச்சுவோம். நல்லா பாசனாலாம் நல்லாயிருக்கும். கிணத்துலேயும் தண்ணி நல்லா நிறைய இருக்கும். தண்ணி இல்லை அப்படின்ற ஒரு இது வராது. இதாங்க எங்கள் கிணறு. அப்புறம் அந்த கிணத்தடியிலையா சுற்றி ஒரு மாமரம் வச்சுருந்தோம். நல்லா தளிர்த்து வந்ததுங்க. வந்தது ஆடு மேய்க்கிறவங்க விட்டு மேய்ச்சிட்டாங்க. பட் ஆனால் பரவாயில்ல, இப்போ நல்லா தளிர் வருது. இது 2 கொய்யா மரம். இதுவும் அதே மாதிரி தான், வீட்டிலையே சீடு போட்டு நாங்கள் முளைக்க வச்சது. நேற்று பயங்கர காற்றுங்க. அந்த காற்றுல எங்கள் வாழை மரம் ஒன்று சாஞ்சி ஒடிஞ்சு போச்சு. தாரோடு கிடக்குது. அது இனி எதுவும் ஒன்றும் பண்ண முடியாது, சரி கிடக்கட்டுமேன்னு போட்டிருக்கு. இது தேக்கு மரங்க. ஒரு கல்யாண வீட்டு ஃபங்க்ஷனில் கொடுத்தாங்க. சரி அப்படின்னு அதையும் வச்சு விட்டோம். அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு. இது கற்பூரவள்ளி வாழை. இப்போ தான் வச்சுருக்கோம். நல்லா துளிர்த்து வந்திருக்கு. அதுக்கு சாணி கரைசல் இதெல்லாம் அப்பா தெளித்து போட்டிருக்காங்க. நல்லாவே இருக்குது. அப்புறம் இது ஒரு எலுமிச்சம்பழ மரம். இதுவும் எங்கள் வீட்டில் விதை போட்டு எடுத்தது தான். இது ஏத்தம்பழம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நேந்திர சிப்ஸ் செய்யக்கூடிய அந்த வாழை மரம். 2 வாழை மரம் நல்லா இருந்துச்சு. வருஷத்துக்கு ஒவ்வொரு மரமும் ஆளுக்கு மாற்றி தார் போடும். அதில் காற்றடிச்சதில் எல்லாம் ஒடிஞ்சு மரம்லாம் நாசம் ஆயிடுச்சு. இப்போ 2 கன்று மட்டும்தான் இருக்குது. அப்புறம் சும்மா அதோட தூருக்கடியில் பாகற்காய் விதை, சொரக்காய், இந்த மாதிரி விதைலாம் போட்டு விட்ருக்கோம். பாகற்காய் விதை மட்டும் முளைச்சி வந்திருக்கு. இது அந்த காலத்தில் கிணறு பயன்படுத்துவாங்க இல்லையா, அதாவது மோட்டார் வச்சு நம்ம மோட்டார் இப்போ போடுறதுக்கு முன்னாடி என்ஜின் வச்சு இறைக்கிற அந்த பெட்டர் கிணறுங்க இது. அதை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறதில்ல. இதேமா எங்களோட கிணறு ரொம்ப ஆழம். உள்ளே விழுந்தோன்னா அவ்வளோதான், நம்ம வெளியில் வரவே முடியாது. படியும் கிடையாது. தர்ஷன் காட்டில் இறங்கி வேலை செய்கிறான். நல்லா களையை மிதிச்சு விட்றான். தண்ணி அந்த சைடு வரமாட்டேங்க. இந்த மண் கட்டியெல்லாம் கரைச்சி விட்டுட்டு நிற்கிறான். உள்ளே கால் மாட்டிக்கிடுச்சு. வெளியில் வர்றான். ஒரு வழியாக திணறி வெளியில் கால்லெல்லாம் நல்லா சகதியாக ஆயிடுச்சு, ஒட்டிக்கிடுச்சு அப்படின்ட்டே வாரான். தர்ஷன் காட்டுக்கு வர ரொம்ப ஆசைப்படுவாங்க. காடுனா அவனுக்கு ரொம்ப பிடிக்கும். அங்கே நல்லா எல்லா வேலையும் செய்வான். ஏதோ செய்யலையா, சும்மா என்னத்தையோ ஒன்று தூக்கிட்டு போய் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிக்கிட்டு அவன் நாட்டுக்கு பண்ணிக்கிட்டு இருப்பான். தண்ணியை நோக்கி போகிறான். அப்புறம் இது நான் வர்ற வழியில் ஏரி கரையோரத்தில் ஒரு கிழங்கு முளைச்சி நின்னதுங்க. சரி, எடுத்துகிட்டு போய் அதை நம்ம தோட்டத்தில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை எடுத்துகிட்டு அந்த தண்ணி வர்ற இடத்துலையா வாய்க்கால் ஓரமாக வச்சு நட்டு வச்சுட்ருக்கேங்க. சரி, என்னத்துக்கு நம்மளால் முடிஞ்சது. அங்கே இருந்தால் அது எப்படியும் பட்டு போயிடும். இங்கே இருந்துச்சுன்னா ஏதோ ஓரளவுக்கு வரும் இல்லையா, அதுக்கு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும்ல. அதனால் இன்றைக்கி எடுத்துகிட்டு இன்றைக்கி நான் பண்ணின ஒரு நல்ல காரியம் இந்த கிழங்கை நடவு பண்ணினது. குட்டி கிழங்கு ஆற்றுல தண்ணி வரும்போதில் எப்படியோ அடிச்சுட்டு வந்திருக்கும் போல், அந்த கிழங்கு அப்படியே சருகு மேலே முளைச்சி நின்னது. சரி, இன்றைக்கி அதை எடுத்து நம்ம இன்றைக்கி நடவு பண்ணியாச்சு ஒரு வழியாக. அங்கே பக்கம் தர்ஷன் மறுபடியும் தண்ணியில் இறங்கி விளாட ஆரம்பிச்சிட்டான். அது பாருங்கள், தண்ணியில் அவன் விளாடுறத. இது சின்ன பிள்ளையிலேருந்து அவனை இந்த தண்ணியில் பழக்கினதுனால தண்ணி அவனுக்கு ஒன்றும் செய்யாது, பழக்கமாயிருச்சு. சளியெலாம் பிடிக்காது. அது குளிப்பான், விளாடுவான். 1 மணி நேரம் 2 மணி நேரம் கூட தண்ணியில் கிடப்பான். அது ஒன்றும் செய்யாது அவனுக்கு. துணி துவைக்க ஆரம்பிச்சிட்டான். அவனோட ட்ரெஸ் எல்லாம் அழுக்காயிருச்சான், சேராயிருச்சான். அதை எடுத்து அவன் துவைக்கிறத பாருங்கள். கல்லில் போட்டு நல்லா அடித்து கும்மி துவைச்சி
பிழிஞ்சு வைக்கிறான். சும்மா குளிக்கிறதெல்லாம் கிடையாதுங்க. வெளியில் நின்றுட்டு காக்கா குளியல் மாதிரி தான். வெளியில் நின்று தண்ணியை மட்டும் மேலே மோந்து மோந்து ஊற்றிட்டு அவ்வளோதான். ஃபுல்லாலாம் குளிக்கவே இல்லை அவன். சும்மா மேல் மட்டும்தான் நனைஞ்சிருக்கு. அப்புறம் குளித்து முடிச்சிட்டானான். ஃபுல்லாக குளிப்பாட்டலாம் அப்படின்னா வேண்டாமாம்மா, அவனுக்கு குளிக்க மாட்டானாம்மா. சரி போ என்னமோ பண்ணு அப்படின்ட்டு விட்டாச்சு. பாருங்கள் அவன் பண்ணுறத. இப்படி தாங்க இன்றைக்கி எங்களோட ரெஸ்ட் டே போச்சு. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் ரெஸ்ட் டே என்ன பண்ணுவீங்க அப்படின்றத ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. நாங்கள் இப்படி தான் என்றைக்காச்சும் ஒரு நாள் ரெஸ்ட் டைம் கிடச்சிச்சின்னா காட்டுக்கு போயிடுவோம். அங்கேயே சமைச்சி சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி என்ஜாய் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வருவோம். நல்லாயிருக்குங்க. அப்புறம் வந்து மரத்தடியில் உட்காந்துருந்தோமா, திடீர்னு பார்த்தா அங்கே ஒரு கருந்தேள். நல்ல வேலை கால் பக்கத்தில் வந்தோடனே பார்த்துட்டேன். அது கடிச்சிச்சின்னா நல்ல விஷமாயிரும். அந்த தேளை பார்த்தாச்சு. முன்னாடியே பார்த்ததுனால நல்லா அடித்து அந்த தேளை கொன்று தூக்கி போட்டுடலாங்க. அந்த கொடுக்கில் தாங்க அதுக்கு நிறைய விஷம் இருக்கும். அது கடித்த உடனே அந்த இதில் இருக்க விஷத்தை நம்ம மேலே கக்கிரும். உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாங்க இது நம்மளை கடிச்சதுன்னா. அதனால் நல்லா அடிச்சுட்டு அதை கொன்று வெயிலில் தூக்கி போட்டுடலாம் நம்ம. அம்மா உட்காந்து நான் அடிச்சிட்ருக்காங்க அந்த தேளை. தேள் நல்லா இறந்து போயிடுச்சு. இப்போ அதை தூக்கிட்டு போய் வெயிலில் போய் போட போகிறேங்க. வெயிலில் போட்டோன்னா அது மிச்சம் இருக்க அந்த இதுலேயும் அது கறங்கி இதாயிரும் இல்லையா, ஒரு வேளை உயிர் இருந்தாலும். அதனால் அந்த மணி தூக்கிட்டு போய் போடுறேங்க. டாட்டா பாய்ங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.